S3 ஆன்மீக தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்லதொரு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி நண்பர்களே, இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முழுமையாக கையாளக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் காட்டுகிறது. உங்களுடைய முயற்சிகளில் தடங்கல்களை காட்டுவதால், உங்களுடைய வெற்றிகளுக்கு போராட்டங்களை காட்டுவதால், உங்களுடைய சகாயங்கள் உங்களுக்கு முழுமையாக கைகூடாத முடியை காட்டுவதால், நீங்கள் உங்களுடைய நிலைகளில் உங்கள் பொன் பொருளை அடமானம் வைக்கக்கூட இந்த மாதம் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. அசையும் அசையா சொத்துக்கள், பொன் பொருள்களை நீங்கள் ஜுவல் லோன் போன்ற நிலை, வாகன லோன் போன்ற நிலை, கட்டிட லோன் போன்ற நிலை இந்த மாதம் உங்களுக்கு டச்சு பெருசாக தெரியுது. ஏன்னா பொருளாதார ரீதியாக பெரிய தேவைகள் இருக்கீங்க. அவைகளுக்கான வருமானம் குறைவு, வருமானத்தை காட்டிலும் கூடுதலான செலவாக காட்டுது. அதனால் இது வரைக்கும் உங்களைய தொந்தரவு செய்யாத பழைய கடன்காரங்க இந்த ஜூன் மாதத்தில் அவங்களுக்கு ஞாபகம் வந்து, அடே இவர் பணம் தரணும் இல்லையா அப்படின்னு உங்களை வந்து கேட்க வரலாம். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இவ்வளவு நாள் கேட்காதவன் இப்போ வந்து கேட்குறானேன்னு. அந்த மாதிரி புதிய தொடர்புகள், இதற்கு முன் விட்டு போன தொடர்புகள், இவைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களை கொஞ்சம் தொந்தரவு செய்ய பார்க்கும். கல்வி என்ற நிலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பிரம்மாண்டமான ஒரு தொடர்புக்கு தான் போவீங்க. அதனால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது வரும். நியாயமான நிலைக்கு போனீங்கன்னா சிரமம் இருக்காது. கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, அதனால் கொஞ்சம் சிரமப்பட போகிறீங்க. குழந்தைகளால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், மனதளவில் கொஞ்சம் வேதனைகள் இருக்கும், உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கும். இதுவரை இல்லாத கடன் கொஞ்சம் உங்களை தொந்தரவு செய்ய பார்க்கலாம். இதுவரை இல்லாத எதிரிகள் உங்களை கொஞ்சம் தொந்தரவு செய்ய பார்க்கலாம். குடும்பத்தில் உள்ள உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் உட்பட கொஞ்சம் சிறு சிறு கசப்புக்களை ஏற்படுத்த பார்க்கலாம். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நாம் தெளிவாக பேச முடியாது. தொழில் நடந்தாலும் நடந்த தொழிலுக்கான வருமானத்தை பார்க்க முடியாது. இந்த ஜூன் மாதம் தனுசு ராசி நண்பர்கள் எங்கோ ஒரு சில சிறு சிறு கஷ்டங்களை படுவதை கண்கூடாக தெரிகிறது. ஆகவே கடவுளை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். காலையில் மெடிடேஷன் என்ற நிலைக்கு மாறிவிடுங்கள். உங்களுடைய டென்ஷன் குறைந்து இந்த மாதத்தை நீங்கள் கடத்தி விடலாம். நல்வாழ்த்துக்கள்.